தலைப்பு செய்திகள். நாட்டில் 18 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு, 13 பேர் உயிரிழப்பு. 1000 பஸ்கள் அனுமதி பத்திரமின்றி சேவையில், யமுனு விஜயரட்ன. அனுமதியின்றி கட்டப்பட்ட பலாலி இராணுவ வைத்தியசாலை இடிப்பதற்கான நடவடிக்கையை வலிவடக்கு சபை எடுக்கும், சுமந்திரன் தெரிவிப்பு. நாட்டில் டெங்கு பாதிப்பு தீவிரம், 24 மணித்தியாலத்தில் 3 பலி. ஃபீவா உலக கிண்ணம் 16 வருடங்களின் பின்னர் வாகை சூடியது ஸ்பெயின். விரிவான செய்திகள். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 18 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் பிளியந்தலை மற்றும் தெஹிவலை போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்ற 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடனேயே இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. இவ்வாறு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் மொத்தமாக 13 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முறையான வீதி அனுமதி பத்திரமின்றி சுமார் 1000 பஸ்கள் சட்டவிரோதமான முறையில் தூர இடங்களுக்கான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பஸ் இயக்கத்தினால் முறையான அனுமதி பத்திரங்களை பெற்று சட்டப்பூர்வமான சேவையில் ஈடுபடும் பஸ் உரிமையாளர்களுக்கு பாரிய வருமான இழப்பு ஏற்படுவதுடன் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் சாதாரண பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. மேலும் பெருந்தொகை முதலீடுகளை கொண்ட தனியார் பஸ் நிறுவனங்கள் ஒரே அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி பல சேவைகளில் ஈடுபடுத்தி வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபையின் கட்டட அனுமதி பெறப்படாமல் கட்டப்பட்ட பலாலி இராணுவ வைத்தியசாலையை இடிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வலிகாமம் வடக்கு பிரதேச சபை முன்னெடுக்கும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பலாலி இராணுவ வைத்தியசாலையின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தமை குறித்த ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், வலிகாமம் வடக்கில் 2176 காணிகள் தொடர்பான வழக்கிலும் அந்த வைத்தியசாலை அமைந்துள்ள காணி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அது ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணி என்ற நிலைப்பாட்டையே அதிகாரிகள் முன்வைக்கின்றனர். இந்த காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை ரத்து செய்ய வேண்டும் என்பதே எமது தொடர்ச்சியான கோரிக்கையாக வந்துள்ளது. அது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. சுவீகரிக்கப்பட்ட காணிக்குள் வைத்தியசாலையை அமைப்பதாக அவர்கள் பதிலளிக்கின்றனர். எந்த ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாயினும் அந்த பிராந்தியத்திற்குரிய உள்ளூராட்சி மன்றத்தின் கட்டட அனுமதி கட்டாயம் பெறப்பட வேண்டும். ஆனால் இது அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானமாகும். இதனை உடனடியாக நிறுத்துமாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அவ்வாறு அவர்கள் அறிவுறுத்தலை பின்பற்ற தவறினால் குறித்த கட்டிடத்தை இடிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மேற்கொள்ளும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு காய்ச்சலின் தாக்கம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் டெங்கு தொற்று காரணமாக 3 உயிரிழந்துள்ளனர் என்றும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 53 அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் இறுதியாக வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 74,478 உயர்ந்துள்ளது. டெங்கு பரவலின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் இம்மாதத்தின் முதல் 17 நாட்களில் மட்டும் நாடு முழுவதும் 19,100 டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். நாட்டிலே அதிகப்படியான டெங்கு பாதிப்புகள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகி வருகின்றன. மாகாண ரீதியான தரவுகளின்படி கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 15,596 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி முதலிடத்தில் உள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் நுளம்புகள் பெருகுவதை தடுப்பதற்கும் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியமானது என்று சுட்டிக்காட்டியுள்ள சுகாதார அதிகாரிகள் தத்தமது சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் நுளம்பு உற்பத்தியாகும் இடங்களை உடனடியாக அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர். மக்கள் இது குறித்து மிகுந்த விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு சுகாதாரத்துறையினர் தொடர்ந்தும் அறிவுறுத்தி வருகின்றனர்.
அமெரிக்காவில் நடைபெற இருக்கும் ஐநா உச்சி மாநாட்டிற்காக வருகை தரும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்வது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக நியூயார்க் மேயர் சொஹ்ரான் மம்தானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் ஐநா உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் 193 ஐநா உறுப்பு நாடுகள் கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கைது செய்யப்பட ஆலோசகர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக நியூயார்க் மேயர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பிரதமர் நெதன்யாகு ஹக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டியவர் என்று தான் நான் நம்புகின்றேன். அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போர் குற்றவாளி. கடந்த பல ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் ஏற்படுத்திய விளைவுகளின் காரணமாக இந்த கருத்து பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு வெளிநாட்டு பிரதமரை கைது செய்ய உத்தரவிடும் அதிகாரம் தனக்கு உள்ளதா என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நியூயார்க் சட்டம் என்ன செய்ய அனுமதிக்கின்றதோ அதை நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் மேயர் பதவிக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் போது நெதன்யாகுவை கைது செய்வதாகவும் மம்தானி உறுதியளித்துள்ளார். இதையடுத்து அமெரிக்க மேயரின் கருத்துக்களுக்கு இஸ்ரேல் கடுமையான எதிர்வினையை பதிவு செய்துள்ளது. இது குறித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் டானி டானன் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மேயராக தனது பொறுப்புகளில் கவனம் செலுத்தி தனது நகரத்தில் அதிகரித்து வரும் யூத எதிர்ப்பு அலைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவர் இஸ்ரேல் அரசை தாக்குவதன் மூலம் விரோதத்தை தாண்டி தலைப்புச் செய்திகளை உருவாக்க முயற்சிக்கின்றார். இதனால் எதுவும் மாறப்போவதில்லை. இஸ்ரேல் பிரதமர் நியூயார்க்கிற்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றி இஸ்ரேலின் உண்மையையும் தன் குடிமக்களை பாதுகாப்பதற்கான அசைக்க முடியாத உரிமையையும் உலகத்தின் முன் எடுத்துரைப்பார். மேலும் யாராவது கைது செய்யப்பட வேண்டுமென்றால் அது நியூயார்க் மேயர் உங்களைத்தான் என்று அவர் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் ஒரு பார்லரில் டேட்டூ குத்திய சில நாட்களிலேயே பெண் ஒருவருக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் கான்பூரை சேர்ந்த 32 வயதுடைய பெண்ணொருவர் தொற்று காரணமாக கான்பூர் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்கு சென்றுள்ளார். அறிகுறிகளை அறிந்த மருத்துவர்கள் அவருக்கு HIV தொற்று ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனைகளை மேற்கொள்ள பரிந்துரைத்துள்ளனர். அவருக்கு HIV பாசிட்டிவ் என்ற பரிசோதனை முடிவு வந்துள்ளது. பெண்ணுக்கு தற்போது அரசு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவக் கல்லூரியின் தோல் மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் தெரிவிக்கையில், பாதிக்கப்பட்ட பெண் 2 வாரங்களுக்கு முன்பு தான் டெல்லியில் உள்ள ஒரு டேட்டூ பார்லருக்கு சென்று பச்சை குத்தியுள்ளார். முறையான சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றாத தரம் குறைந்த டேட்டூ நிலையங்களில் பச்சை குத்திக் கொள்வது HIV மற்றும் ஹெப்படைட்டிஸ் B போன்ற இரத்தத்தின் மூலம் பரவக்கூடிய கொடிய நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். 23வது ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் 16 வருடங்களுக்கு பின்னர் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியன் ஸ்பெயினும் பல பரீட்சை நடத்தின. தொடங்கியதிலிருந்தே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இருப்பினும் முதல் பாதியில் எந்த அணியாலும் கோல் அடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதியிலும் இரு அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோலாக மாற்ற தவறின. இதனால் 90 நிமிடங்கள் முடிவில் ஆட்டம் கோலின்றி சமநிலையில் இருந்தது. இதையடுத்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் போது அர்ஜென்டினா வீரர் என்சோ பெர்னாண்டஸ் சிவப்பு அட்டை பெற்று வெளியேற்றப்பட்டார். இதனால் அந்த அணி மீது ஆட்டத்தை 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து ஆட்டம் கூடுதல் 30 நிமிடங்களுக்கு சென்றது. கூடுதல் நேரத்தின் போது ஸ்பெயின் வீரர் ஃபெரார் டோரஸ் அபாரமான கோல் அடித்து அணிக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். அதன் பின்னர் அர்ஜென்டினா சமநிலை கோலுக்காக கடுமையாக போராடிய போதிலும் ஸ்பெயின் வீரர்கள் சிறப்பாக தற்காப்பில் செயல்பட்டு முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டனர். இறுதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்திய ஸ்பெயின் 23வது ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. வரலாற்றில் இன்று 1951
ஜோர்தான் மன்னர் முதலாம் அப்துல்லா எருசலேமில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். 1960 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இவரே உலகில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் ஜனாதிபதியுமாவார். 1969 அப்பல்லோ திட்டம் நாசாவின் அப்பல்லோ 11 சந்திரனில் இறங்கியது. நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆஸ்ட்ரின் ஆகியோர் முதலாக மனிதர்களாக சந்திரனில் காலடி வைத்தனர். 1979 இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.